இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பிதாயத்துல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய கிதாபில் எழுதுறாங்க, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நண்பர்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த நண்பர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்பது ஆக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி கல்யாணம் திருமணம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த பெண் எப்படி தேர்ந்தெடுக்கணும் என்பது பெற்றது எழுதப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதாக முக்கியமான ஒரு விஷயம். ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருப்பான் என்பதாக சொன்னார். உங்களுக்கு என்னைய பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றா என்ற ப்ரொஃபைல பார்க்கவே வேணும். என்னைய பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் என்றா என்ற கூட்டாளிமார்கள் யார் என்று பாருங்க. அந்த கூட்டாளிமார்கள் ஒரு போட்டோகாபி தான் நான் என்றதை விளங்கிக்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம் தான், அல் மர்உ அலா தீனி கலீலிஹி, ஒரு மனிதன் அவருடைய நண்பனுடைய மார்க்கத்துல தான் இருப்பான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நண்பர்களை சரியான அமைப்புல தேர்ந்தெடுங்க. அந்த நண்பர்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றலாம் என்பதான். ஒன்றோ நல்லதின் பக்கம், உள்ளதோ கெட்டதின் பக்கம். அதான் சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யார நண்பர்களா எடுக்கணும் யா ரசூலல்லாஹ்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இஸ்லாம் ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன், ஒரு பரிபூர்ணமான ஒரு மார்க்கம். படிச்சு தந்து இல்லைன்னு ஒன்றுமே இல்ல. குறிப்பாக வாலிபர்களுக்கு செல்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் இப்ப யோசிக்கணும் என்னென்றா, இப்ப சொல்லப்படக்கூடிய முறையிலேயே நாங்க எங்க நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யாரோட உட்கார்றது, எப்படியா கொண்ட ஆட்களோட புலங்கிறது பழங்கிறது நண்பர்களா எடுத்து கொள்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்குரிய கிரைட்டீரியா ஒன்று சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, மன் ஸக்கரகுமுல்லாஹு ருஹியத்துஹு வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு வஸக்கரகுமுல் ஆখিরাத அமலுஹு. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஸக்கரகுமுல்லாஹு ருஹியத்துஹு, யார பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வருவதோ அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக்கோங்க என்பதான். இரண்டாவது சொன்னாங்க, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, யாரோட பேசக்கூடிய நேரத்துல உங்களுக்கு இல்மு கூடுமோ, மார்க்கத்துடைய அறிவு கூடுமோ, அப்படியா கொஞ்சம் ஒருத்தரை நண்பனாக்கிக்கோங்க என்பதான். மூணாவது சொன்னாங்க, வஸக்கரகுமுல் ஆখিরাத அமலுஹு, யாருடைய செயல்களை கண்டா உங்களுக்கு மௌத்துக்கு பின்னால ஆখিরাவுடைய சிந்தனை வருவதோ அப்படியா கொஞ்சம் ஒருத்தரை நண்பனாக எடுத்துக்கோங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக வாலிபர்களே, உள்ளத்துல கையை வச்சு பாருங்க. எங்க நண்பர்களுடைய லிஸ்டை யோசிச்சு பாருங்க. அந்த நண்பர்களை பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதா? இவனை பார்த்தா இவன் முஸ்லிமா காபிரான்றதே தெரியா, அற கண்ணோட தான் இருக்கிறான், ஒரு வித்தியாசமான வாக்காக தான் இருக்கிறான், காதை குத்திருக்கிறான், மூக்க குத்திருக்கிறான், முடிய ஒன்றா சைத்தான போல வளர்த்திருக்கிறான். பார்த்தா அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை. இரண்டாவது, வஸாத ஃபீ இல்மிக்கும் மன்திகுஹு, பேசினா அவரோட பேசினா கன்வர்சேஷன் ஒன்று வெச்சா இல்மு கூடும், தக்வா கூடும். ஆனா ஏண்ட கூட்டாளி அவரோட பேசினா மெச்ச பத்தி பேசுவார், அல்லது ஒரு பொம்பளை பத்தி பேசுவார், ஒரு மொபைலை பத்தி பேசுவார், ஏதோ ஒரு பித்னா படத்தை பத்தி பேசுவார், ஒரு டெலிகிராமா பத்தி பேசுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவர் மூலமாக எங்களுக்கு ஆகிரா ஒரு நாள் செய்யறாங்க. யாருடைய அமல்கள் செயல்களை பார்க்கக்கூடிய நேரத்துல மௌத்துக்கு பின்னால ஆகிராவுடைய சிந்தனை, அவர் தஹஜ்ஜுத மிஸ் பண்ண மாட்டார், அவருடைய குடுக்கல் வாங்கல் நல்லா இருக்குது, ரொம்ப ஒழுக்கமாக உம்மா வாப்போட நடந்து கொள்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அதுக்கு நேர்மாற்றமாக ஆட்டக்குள்ள போய் ஒளிஞ்சி என்னென்னமோ செய்கிறார், என்னமோ யாருக்கும் தெரியாம என்னென்னமோ பங்கிடுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த செயல்களை பார்த்தா மௌத்துக்கு பின்னால் ஆகிராவுடைய சிந்தனையா வரும். சுஜூதுல இருக்கிறார், ருக்கூல இருக்கிறார், திலாவத்தில் இருக்கிறார், திக்ர்ல இருக்கிறார். எனவே இப்படியா கொண்ட ஹதீஸ்களை வெற்றிதான் இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் 5 கிரைட்டீரியா சொல்றாங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்ட தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா, முதலாவது தீன் உள்ளவரை தேர்ந்தெடுங்க, இரண்டாவது அழகான பண்பு உள்ளவரை தேர்ந்தெடுங்க, அழகான அக்லாக் உள்ளவரை தேர்ந்தெடுங்க. உம்மாவோட சண்டை, வாப்பாவோட சண்டை, வாய திறந்தா தூஷணம் தான் வருவது, இல்ல இவரால் உங்களோட வாழ்க்கை மாறாது.
மூணாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, பாவங்கள் செய்யக்கூடியவரை நீங்க நண்பராக இருக்கவா. இன்றைக்கு நீங்க சொல்லிடா, அடே தூள் அடிக்காதடா, அடே சிகரெட் குடிக்காதடா, அடே பொம்பளைய பார்க்காதடா. அவர் சொல்ல, நீ பார்க்காத நான் தானே பார்க்கிறேன் என்று சொல்றீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க அவரோடு இருக்க 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 அந்த பாவத்துடைய கிராவிட்டி, பாவம் இருக்கிறதே உங்களோட உள்ளத்துல இருந்து குறைஞ்சு கொண்டே இருக்கு. அதுக்கு ஒரு உங்களோட கையில தந்தா நீங்களும் இனிக்கதான் செய்வீங்க. ஒரு பெண்ணை கொடுத்தா நீங்களும் பாவிக்கதான் செய்வீங்க. ஏன் அந்த பாவத்துடைய பாரதூரம் உங்களோட உள்ளத்துல இருந்து. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாலாவது இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, துனியாவுடைய மோகம் உள்ளவன நீங்க நண்பனாக்கி கொள்ளவான. எப்ப பார்த்தாலும் துனியா 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 துனியா. அவர் ஹராம் ஹலால கூட பேண மாட்டார். எனவே இந்த மனிதன் மூலமாக உங்களோட ஆகிரா சீராகாது. அஞ்சாவது கிரைட்டீரியாவை இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அஞ்சாவது விஷயம், ஜோக்குக்கு கூட பொய் சொல்லாதவன நீங்க நண்பனாக்கி போங்க. பொய் சொல்றார் ஜோக்குக்கு. ஹதீஸ்ல வருவது, வயலுன் லிமன் யுஹதிது வயக்ஸிபு லியுத்ஹிக பிஹில் கௌம ஃபவைலுன் லஹு ஃபவைலுன் லஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தரக்க சொன்னாங்க. வயல் என்ற நரகம் ஒரு மனிதனுக்கு இருக்குது. யாரு பேசக்கூடிய நேரத்துல அடுத்தவர்களை தீர்ப்பு காட்டுறதுக்காக வேண்டி பொய் சொல்றார், ஜோக்குக்கு பொய் சொல்றார், இவருக்கு மூணு தரக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயல் என்ற நரகம் இருக்குது. இந்த காலத்துல பொடியமார்கள் அப்படிதான், யாருக்கும் வயிற்றுக்கு எடுக்கிறதுக்கு இல்லாத ஒரு பொய்யை உருவாக்கி சொல்லுவாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜோக்குக்கும் பொய்யா. ஒரு மூமின் கோலனாக இருக்கலாம், ஒரு மூமின் கஞ்சனாக இருக்கலாம், ஒரு மூமின் பொய்க்காரன் இல்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பொய்க்காரனாக இருக்க மாட்டான். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குறிப்பாக வாலிபர்களே, இந்த 5 கிரைட்டீரியா இமாமுனா கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இவைகளை பார்த்து நீங்க உங்களோட நண்பரை தேர்ந்தெடுங்க. நண்பர்கள் இல்லாத வாழ்க்கை இஸ்லாம் சொல்லவே இல்லை. நண்பர்கள் இருக்கதான் வேணும். எனவே நண்பர்களுடைய விஷயத்துல சுன்னத் என்ன? சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்க. எந்த அளவுக்கு என்றா, டாய்லெட் போறதுக்கு துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், மஸ்ஜிதுக்குள்ள நுழையிறதுக்கு துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், கபரிஸ்தான் போனாலும் துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், கண்ணாடியை பார்த்தா துஆவை படிச்சு தந்த இஸ்லாம், ஒரு சாலிஹான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி சுன்னத்தான துஆவை படிச்சு தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க ஒரு சாலிஹான ஒருத்தர நண்பனாக ஆக்கிக் கொள்ள போறீங்க. ஆண் ஆண, பெண் பெண்ண. சில நேரத்துக்கு அதையும் அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஆண் ஆண்கள நண்பர், பெண் பெண்கள நண்பர். நீங்க எப்ப தேர்ந்தெடுக்கிறீங்களோ இந்த கிரைட்டீரியாவை வச்சு சுன்னத்தான துஆவும் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போங்க, அவரை சந்திங்க, உங்களோட முஹப்பத்தை செல்லுங்க. உஹிப்புக ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்க்காக வேண்டி உங்களே நண்பனாக தேர்ந்தெடுக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா அதுக்கு பதில் வஅலைக்கும் சலாம் படிச்சு தந்திருக்கிறதோ, அந்த நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டிய பதிலையும் ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. அஹப்பக்கல்லதி அஹ்பப்தனி லஹு, எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க என்னைய முஹப்பத் வைக்கிறீங்களோ, நீங்க என்னைய நேசிக்கிறீங்களோ, அந்த அல்லாஹ் உங்களை நேசிப்பானாக. எவ்வளவு அழகான இஸ்லாம் என்பதையும் இப்ப உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தா எத்தனை பேரை இந்த கிரைட்டீரியாவை வச்சு நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு முன்னால பேசி இந்த துஆவை ஓதி அந்த துஆவுக்கு பதிலே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அல்லாஹ்க்காக வேண்டி, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பின் காரணமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத் ரஹ்மத் இறங்கி கொண்டே தான் இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப இந்த கிரைட்டீரியாவை மறந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுப்போமோ அந்த நண்பர்கள், நீங்க எவ்வளவு என்னை யாரும் தவறாக இருக்கவான, நீங்க ஒரு ஆலிமாக இருக்கலாம், ஒரு முஃப்தியாக இருக்கலாம், ஒரு ட்ரஸ்டியாக இருக்கலாம், ஒரு தாயியாக இருக்கலாம். ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த சிறார்கள், இந்த புள்ளே எப்ப தவறான சகவாசத்தில் வைத்து விழுவாங்களோ அவர்கள் உங்களோட மானத்தை பற்றியும் யோசிக்கவே மாட்டாங்க.